சேரன் கோபத்துடன் பாண்டியனை தேடச் சொல்ல சோழனும் நிலாவும் அந்த பொறுப்பை ஏற்கிறார்கள். இடையில் பூ வாங்க நிலாவை ஒரு கடையில் இறக்கிவிட்டுவிட்டு சோழன் மட்டும் பாண்டியனை தேடிச் செல்கிறான். நீண்ட நேரமாகியும் அவர்கள் வராததால் பதற்றமடைந்த நிலா அவர்களை தேடிச் செல்லும்போதுதான் பாண்டியனின் மனதிற்குள் இருந்த உண்மையான தயக்கம் வெளிப்படுகிறது. பாண்டியன் தன் அண்ணன் சோழனிடம், மூத்த அண்ணன் சேரனுக்கு இன்னும் கல்யாணமாகாத நிலையில் எனக்கு மட்டும் இப்போது நடப்பது சரியாகத் தெரியவில்லை. அதைவிட முக்கியமாக நிலா அண்ணியைப் பற்றி வானதிக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் விவாகரத்து செய்யப் போறதையும் இந்த திருமணம் ஒரு பொய் என்பதையும் வைத்து வானதி அண்ணியை துச்சமாகப் பேசுவாள். அவளுடைய வாய் துடுக்குத்தனம் நிலா அண்ணியை ரொம்பவே காயப்படுத்தும். அதை என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று தன் ஆதங்கத்தை கொட்டுகிறான். மறைந்து நின்று இதைக் கேட்ட நிலா பாண்டியன் முன் வந்து அவனை சமாதானப்படுத்துகிறார். பாண்டியன், எனக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வானதி எதை பேசினாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷம் நடப்பதை தள்ளிப் போட வேண்டாம். சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் சீக்கிரம் பேசி முடித்து விடலாம். நீங்கள் தைரியமாக வாருங்கள் என்று கூறி அவனை வானதி வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். வானதி வீட்டில் உற்சாகமான வரவேற்பு கிடைக்கிறது. வானதி துள்ளி குதித்து பாண்டியனை வரவேற்றாலும் அவன் முகம் வாடியிருப்பதை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறாய் எனக் கேட்கிறாள். அப்போது நிலாவும் சோழனும் ஜோடியாக வருவதைக் கண்டு, இவர்கள் என்னவோ நிஜமான கணவன் மனைவி போல வருகிறார்களே என்று மனதிற்குள் பொறாமையோடு நினைத்துக் கொள்கிறாள். பேச்சுவார்த்தையின் போது நடேசன் மிகத் தெளிவாகப் பேசுகிறார். என் மகன் பாண்டியனுக்கு உங்கள் பெண்ணை கொடுப்பதில் மகிழ்ச்சி. ஆனால் மூத்தவன் சேரனுக்கு பெண் பார்த்து அவனுக்கும் நிச்சயம் செய்த பிறகுதான் இருவருக்கும் ஒரே மேடையில் திருமணம் நடக்கும் என்கிறார். அதற்கு வானதி அவசரப்பட்டு, எல்லாம் ரெடியாக இருக்கிறது, பெண் தயாராக இருக்கிறாள் என்று கத்த அவள் தாய் அவளை அடக்குகிறார். நிலாவும் அந்த பேச்சில் கலந்து கொண்டு பாண்டியன் வானதி திருமணத்திற்குப் பிறகு சேரன் திருமணத்தையும் சேர்த்து நடத்தலாம் என உறுதியளிக்கிறார். அப்போது நடேசன் நிலாவை ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையில் புகழ்ந்து தள்ளுகிறார். நிலா போன்ற ஒரு மருமகள் கிடைக்க நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எங்கள் வீட்டை பொலிவாக்கியதே அவள்தான். என் மகன் சோழனுக்கு ஏற்ற இணை அவள்தான் என்று அவர் நெகிழ்ச்சியாக கூற நிலாவின் பெருமை அந்த இடத்தில் ஓங்கி நிற்கிறது. இறுதியாக நிச்சயதார்த்தத்தை இப்போதே முடிப்பது என்றும் சேரனின் திருமணப் பேச்சுக்கள் முடிந்த பிறகு கல்யாணத் தேதியை குறித்துக் கொள்ளலாம் என்றும் இரு வீட்டாரும் பேசி சுமூகமாக முடிக்கிறார்கள். நிச்சயதார்த்த பேச்சுக்கள் சுமூகமாக முடிந்த நிலையில் வானதியின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கிறது. ஆனால் பாண்டியன் இன்னும் ஒருவித தயக்கத்துடனேயே அங்கே அமர்ந்திருக்கிறான். நடேசன் நிலாவை புகழ்ந்து பேசியது வானதிக்கு ஒருபுறம் ஆச்சரியத்தையும் மறுபுறம் லேசான பொறாமையையும் ஏற்படுத்துகிறது. இந்த நிலா அப்படி என்னதான் பண்ணிட்டான்னு இவங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க என்று வானதி தனக்குள் நினைத்துக் கொள்கிறாள். நிச்சயதார்த்தத்திற்கான தேதியை குறிக்க ஜோசியரை அழைக்கலாம் என்று பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது வானதி மெல்ல பாண்டியனின் அருகில் வந்து அமர்கிறாள். பாண்டியா, உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? நான் உன் கூட வரப்போறேன்னு உனக்கு பிடிக்கலையா என்று மெல்லிய குரலில் கேட்கிறாள். பாண்டியன் அவளை ஏறிட்டுப் பார்த்து, சந்தோஷம்தான் வானதி, ஆனா நீ பேசுற சில விஷயங்கள் மத்தவங்கள காயப்படுத்தும்னு உனக்கு தோணலையா? முக்கியமா நிலா அண்ணிய பத்தி நீ பேசுறது எனக்கு பிடிக்கல என்று நேரடியாகவே சொல்லிவிடுகிறான். இதைக் கேட்டதும் வானதிக்குச் சுருக்கென்று கோபம் வருகிறது. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறது உண்மைதானே? அதைச் சொன்னா ஏன் எல்லாரும் குதிக்கிறீங்க என்று அவள் சத்தமாக பேசப்போக நிலா சட்டென்று குறுக்கிட்டு அந்தச் சூழலை மாற்றுகிறார். வானதி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நம்ம வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுதான் இப்ப முக்கியம். மத்த விஷயங்களை அப்புறம் பேசிக்கலாம் என்று பக்குவமாகச் சொல்கிறார். நடேசன் இடையில் புகுந்து, சரி, இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணிடுவோம். சேரனுக்கு பெண் பார்த்து முடிச்சதும் கல்யாண தேதியை வைப்போம். அதுவரைக்கும் பாண்டியனும் வானதியும் ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வானதி வீட்டார் இதற்குச் சம்மதிக்க அங்கேயே இனிப்புகள் பரிமாறப்படுகின்றன. அனைவரும் கிளம்பத் தயாராகும்போது சேரன் நிலாவை பார்த்து, நிலா, நீ இன்னைக்கு பேசின விதம் ரொம்ப பெருமையா இருக்குமா? பாண்டியனோட தயக்கத்தை போக்கி அவனை இங்க கூட்டிட்டு வந்தது நீதான் என்று பாராட்டுகிறார். சோழன் ஒரு பக்கம் நிலாவின் முதிர்ச்சியான பேச்சைக் கேட்டு வியந்து நிற்கிறான். ஆனால் நிலாவின் மனதுக்குள் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருக்கிறது. வானதி வீட்டுக்கு வந்தா நிஜமாவே குடும்பத்துல அமைதி இருக்குமா, இல்ல நம்ம ரகசியத்தை வச்சே அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளா என்று யோசித்தபடி நடக்கிறார். அனைவரும் காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்புகிறார்கள். வழியில சோழன் நிலாவை பார்த்து, நிலா, நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? வானதி வாயை திறந்தாலே ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஏன் அவளை உள்ள கொண்டு வர துடிக்கிற என்று கேட்கிறான். அதுக்கு நிலா, யாரோ ஒருத்தரோட பேச்சால ஒரு தம்பியோட வாழ்க்கை பாழாக்கூடாது சோழன். வானதிய மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று உறுதியாகச் சொல்கிறார்.
வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அங்கிருக்கும் சந்தாவிடம் சேரன் இந்த செய்தியைச் சொல்கிறார். சந்தா மகிழ்ச்சியடைந்தாலும் சேரனின் திருமணத்தை பற்றிய பேச்சு வந்ததும் அவர் முகம் லேசாக மாறுகிறது. அடுத்ததாக சேரனுக்கும் சந்தாவுக்கும் திருமணப் பேச்சுக்கள் எப்படி நகரப் போகிறது? வானதி தன் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்வாளா என்று பார்ப்போம். வீட்டுக்குத் திரும்பியதும் சந்தாவிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியைச் சொல்கிறார்கள். பாண்டியனுக்கும் வானதிக்கும் திருமணம் உறுதியானதைக் கேட்டு சந்தா சந்தோஷப்பட்டாலும் சேரனுக்கும் தனக்கும் சேர்த்து கல்யாணம் என்று நடேசன் சொன்னதைக் கேட்டு அவளுக்குள் ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. மறுபுறம் வானதி விடாக்கண்டனாக நிலாவை வம்புக்கு இழுக்கத் தொடங்குகிறாள். நிச்சயம் முடிந்துவிட்ட தைரியத்தில நிலாவுக்கு ஃபோன் செய்து, என்ன அண்ணி, எல்லாரும் உங்களை ரொம்ப புகழ்றாங்க. ஆனா எனக்கு தெரியுமே, உங்களுக்கும் சோழனுக்கும் இடையில இருக்கிற அந்த விவாகரத்து மேட்டர். நான் அந்த வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் சும்மா இருக்காது, பாத்துக்கோங்க என்று மிரட்டுகிறாள். நிலா இதைக் கேட்டு பதறவில்லை. வானதி, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா மத்தவங்களோட பலவீனத்தை பேசி சந்தோஷப்படுறது நல்ல குணம் இல்ல. நீ வர்றதுக்கு முன்னாடியே உன் மேல பாண்டியனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. உன் குணத்தை மாத்திக்கிட்டா மட்டும்தான் அந்த வீட்ல உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று நிதானமாக பதிலடி கொடுக்கிறார். இதற்கிடையில சேரன் சந்தாவிடம் தனியாக பேசுகிறார். சந்தா, அப்பா நம்ம 2 பேருக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உனக்கு இதுல முழு சம்மதம் தானே? ஏன்னா பாண்டியன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீ கட்டாயப்பட்டு சம்மதிக்க வேண்டாம் என்கிறாரு. சந்தா நெகிழ்ச்சியுடன், உங்களை விட ஒரு நல்லவர் எனக்கு கிடைக்க மாட்டார். ஆனா வானதி வந்து இந்த வீட்ல இருக்கிற உண்மைகளைச் சொல்லி ஏதாவது குழப்பம் பண்ணுவாளோன்னு தான் பயமாயிருக்கு என்று தன் கவலையை பகிர்கிறாள். அடுத்த சில நாட்களில் நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடக்கின்றன. சோழன் நிலாவின் பக்குவத்தை பார்த்து வியந்து போகிறான். எப்படியாவது நிலாவோட மனசை மாத்தி இந்த விவாகரத்து முடிவை ரத்து பண்ணணும் என்று அவன் தனக்குள் உறுதி எடுத்துக் கொள்கிறான். நிச்சயதார்த்தத்தன்று வானதி பந்தாவாக வந்து இறங்குகிறாள். வந்தவுடனேயே நிலாவை பார்த்து நக்கலாகச் சிரிக்கிறாள். பாண்டியன் அவளைக் கண்டுகொள்ளாமல் சேரனுடனும் சோழனுடனும் வேலையில் மும்முரமாக இருக்கிறான். நிச்சயதார்த்த விழா களை கட்டத் தொடங்குகிறது. உறவினர்கள் அனைவரும் திரண்டிருக்க வானதி பட்டுப்புடவையில் மிக கர்வமாக மேடைக்கு வருகிறாள். ஆனால் அவள் கண்கள் அங்குமிங்கும் நிலாவையே தேடுகின்றன. நிலாவை மட்டம் தட்ட இதுதான் சரியான சமயம் என்று அவள் கணக்கு போடுகிறாள். நிச்சயதார்த்த சடங்குகள் நடக்கும்போது வானதி மெல்ல நிலாவின் அருகில் வந்து ரகசியமாக பேசுகிறாள். என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இன்னைக்கு சாயந்திரமே எல்லார் முன்னாடியும் நீங்க சோழன் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க போற விஷயத்த உடைக்க போறேன். அப்போ தெரியும் உங்க மானம் என்ன ஆகுதுன்னு என்று சவால் விடுகிறாள். நிலா துளியும் பதறாமல், வானதி, நீ இதையெல்லாம் சொன்னா என் வாழ்க்கை வேணாம் பாதிக்கும். ஆனா உன் நிச்சயதார்த்தம் நின்னு போயிடும். பாண்டியனுக்கு ஏற்கனவே உன் மேல பயம் இருக்கு. நீ இப்படி மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவன்னு தெரிஞ்சா அவன் தாலியே கட்டமாட்டான். யோசிச்சுக்கோ என்று நிதானமாக பதிலடி கொடுக்கிறார். சடங்குகள் முடிந்து மோதிரம் மாற்றும் நேரம் வருகிறது. பாண்டியன் தயக்கத்துடனேயே வானதிக்கு மோதிரம் அணிவிக்கிறான். அப்போது திடீரென வானதி மைக்கை பிடித்து, நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்று உரக்கச் சொல்கிறாள். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைகிறார்கள். நிலாவும் சோழனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். வானதி பேசத் தொடங்குகிறாள். இந்த வீட்ல நிலா அண்ணிய எல்லாரும் ரொம்ப புகழறீங்க. ஆனா அவங்க என்று இழுக்க பாண்டியன் கோபத்துடன் அவள் கையை பிடித்து தடுக்கிறான். வானதி, என்ன பேசப் போறேன்னு எனக்குத் தெரியும். நிலா அண்ணிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் இந்த நிமிஷமே இந்த நிச்சயம் நின்னுடும் என்று எச்சரிக்கிறான். பாண்டியனின் இந்த அதிரடி மாற்றத்தைக் கண்டு வானதி ஆடிப்போகிறாள். தன் பிடிவாதம் பாண்டியனை தன்னிடமிருந்து பிரித்துவிடும் என்பதை அவள் உணர்கிறாள். நிலா குறுக்கிட்டு, விடுங்க பாண்டியன், வானதி ஏதோ ஒரு சந்தோஷத்துல விளையாட்டா சொல்ல வந்திருப்பா. சொல்லு வானதி, என்ன சொல்ல வந்த என்று அவளுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்.